Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of PGTRB and we are discussing a drama for detailed study. And we have the prescribed text, John Dryden's All for Love. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். And this work is of the type of adaptation. It's adapted work and it was adapted from Shakespeare's Antony and Cleopatra, which is a Roman play. அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் எழுதப்பட்டது. And this work falls under the category tragedy. And then it is also named as heroic drama. A heroic drama which focuses on the last few hours in the life of Antony and Cleopatra. இப்போ நம்ம ஏற்கனவே ஆண்டனி வந்து எப்படி how he was a broken man அப்படின்னு பார்த்தோம் after the battle of Actium. And then we saw how Alexa was speaking about the love that existed between Mark Antony and Cleopatra and how it was damaging the queen Cleopatra and how she wished that Antony is taken away from Cleopatra. அவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு. இதை நம்ம ஒரு தனி சீன் கூட பார்த்துக்கலாம். பட் இந்த புக்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. பட் வேற வேற புக்ஸ்ல வேற வேற மாதிரி சீன் செப்பரேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ மார்க் ஆண்டனி இஸ் ஆல்மோஸ்ட் லேமெண்டிங் ஹிஸ் ஃபேட். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹாவ் தி என்ட்ரி ஆஃப் அ கேரக்டர் கால்டு வென்டிடியஸ். இப்ப இந்த வென்டிடியஸ் இப்போ உள்ள வரும் பொழுது இப்ப எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் இன் த சேம் டெம்பிள் ஆஃப் ஐசிஸ். அந்த டெம்பிள் ஆஃப் ஐசிஸ்ல ஏற்கனவே செரஃபியன் அப்படிங்கிற அந்த ஹை ப்ரீஸ்ட் இருக்காரு. அப்புறம் மைரிஸ் அப்படிங்கிற இன்னொரு ப்ரீஸ்ட் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் they were speaking about the portents and prodigies, the ill omens and the supernatural happenings. அது எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி செரஃபியன் பேசினாரு. மைரிஸ் வந்து was very passive listening. அதுக்கப்புறம் நம்ம கிளியோபாட்ராவுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் த யூனக் அலெக்சாஸ் அவ உள்ள வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாமே உன்னுடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ், டோன்ட் டிஸ்டர்ப் பீப்புள், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது there is the enter teachers. What is it? Pre-Mani ma'am, kindly mute yourselves. All the teachers, kindly mute yourselves. Right? அப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒரு கேரக்டர் வர்ற மாதிரி தெரியுது. அது யாரு அப்படின்னு செரஃபியன்ட்ட கேட்கும் பொழுது செரஃபியன் he identifies the person at a distance and he says this is Vendidius. And நம்ம பாத்தீங்கன்னா இந்த சீன்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா, Alexas remembers seeing Vendidius for the first time and then he showers praises on the character of Vendidius. And then we come to know about the real condition of Mark Antony. அதற்கப்புறம் Vendidius speaks about his purpose, why does he come அப்படிங்கிற மாதிரி தர்றாங்க. அதுக்கப்புறம் what is the common man's understanding about Mark Antony's condition. இப்போ Vendidius வந்து என்ன பண்றான் அப்படின்னா, சில ரோமன் சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க, they are named as gentlemen here, காமன் நேம் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க, மார்க் ஆண்டனி இஸ் இன் அ வெரி மோர்ன்ஃபுல் ஸ்டேட் பிகாஸ் ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிட்ரீட் இன் த பேட்டில் ஆஃப் ஆக்டியம் அண்ட் ஹி குட் நாட் டைஜஸ்ட் தட் பர்டிகுலர் ஃபெயிலியர். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில அலெக்சாஸ் உள்ள பூந்து இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கையில அவ வந்து என்ன சொல்றான்னா, கமான் டோன்ட் பி சேட், இட் இஸ் டைம் ஃபார் செலிப்ரேஷன். ஏன் அப்படின்னா, குயின் கிளியோபாட்ரா ஹஸ் கால்ட் ஃபார் செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவிட்டி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு செலிப்ரேட் த பர்த்டே ஆஃப் மார்க் ஆண்டனி. அப்ப வென்டிடியஸ் என்ன சொல்றான், இவன் லூசா, மார்க் ஆண்டனியே இப்படி மோன்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கிறான், ஆனா இவ வந்து செலிப்ரேட் பண்றோம்னு சொல்றாளே அப்படின்னு அவ சொல்லும்போது அலெக்சாஸ் என்ன சொல்றா, கிளியோபாட்ரா இஸ் ரியலி மேட் இன் லவ் தட் ஷி டிட் நாட் கேர் டு செலிப்ரேட் ஹர் பர்த்டே பட் ஷி இஸ் செலிப்ரேட்டிங் த பர்த்டே ஆஃப் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வென்டிடியஸ் வந்து he sends a gentleman
word that he wants to meet Mark Antony, but Mark Antony is refusing to meet anybody. ஆனா திருப்பியும் அவன் இன்னொரு தடவை ஒரு மெசஞ்சர் அனுப்புறான். அவன் ரொம்ப பர்சிஸ்டண்டா இருந்ததுனால மார்க் ஆண்டனி என்ன பண்றான், ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப மார்க் ஆண்டனிய பார்க்க போறான். மார்க் ஆண்டனி அந்த அழுது புலம்பும் நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு வென்டிடியஸ் ரொம்ப மன வருத்தப்படுவதாக இருக்கிறது. இப்ப வென்டிடியஸ்க்கு நிறைய அசைட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் ஒதுக்கி இருக்கிறாரு இந்த செக்ஷன்ல, இந்த பர்டிகுலர் சீன்ல. அசைட்னா what is this technique called aside in drama? What is an aside? A character speaks to himself when the other character is very much present in the stage. நீங்க தனியா எந்த கேரக்டரும் இல்லாம நீங்க ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா soliloquy. ஒருத்தர் சைலண்டா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது dramatic monologue. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, இவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரியாம தன்னுடைய மைண்ட வந்து ஆடியன்ஸ்க்கு மட்டும் தெரியும்படி பேசுவாரு, இப்படி மறைச்சிக்கிட்டு பேசுவாரு. அந்த மாதிரி பேசினா இட்ஸ் கால்ட் aside. And Ventidius என்ன பண்றான், he looks at the pathetic condition in which Mark Antony is and he feels very sorry. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை இப்படி ஒரு டம்மி பீஸ் ஆக்கி வச்சிருக்காளே கிளியோபாட்ரா அப்படின்னு கிளியோபாட்ரா மேல ரொம்ப கோபமாகறான். And then he starts conversing with Mark Antony and then he speaks about his purpose of coming. ஓகே, அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்க போகுது. அண்ட் அப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா கிளியோபாட்ராவை கர்ஸ் பண்ண போறான். இது நீ இப்படி மோசமான நிலையில இருக்கிற, நான் பார்க்கும்போது ஒரு காலத்துல நீ ஒரு பெரிய ஹீரோவா இருந்த, இப்ப பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ மேன் ஈவன். ஒரு ஆண் பிள்ளை போல கூட இல்லாம நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பாவி மக கிளியோபாட்ரா அப்படின்னு இவன் திட்டணும். அவன் சொல்றான், டேய் நீ வேற என்ன வேணுமோ பண்ணு, ஆனா கிளியோபாட்ராவை கர்ஸ் பண்ணாத. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா he speaks about the past glory and then he speaks about Octavius Caesar and his anger. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மார்க் ஆண்டனி decides to kill himself. ஆனா இவன் என்ன சொல்றான், நோ நீ சாகுற மாதிரி இருந்தா நானும் உன் கூட செத்துருவேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் போராடி ஆகணும். யாருக்கு எதிராக போராடணும், ஆக்டேவியஸ் சீசருக்கு எதிராக போராடணும். ஆக்டேவியஸ் சீசர் எதிராக போராடுறதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், என்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ப்ரொவைடட் யூ நீட் டு டூ ஒன் திங், என்ன அப்படின்னா கிளியோபாட்ராவை விட்டுட்டு வந்துரு. அப்ப இனிஷியலா மார்க் ஆண்டனி என்ன சொல்றான், ஐ கேனாட் அபார்ட் ஃப்ரம் கிளியோபாட்ரான்னு சொல்றான். பட் இவன் பர்சுவேட் பண்ண he decides to part from Cleopatra and then Ventidius is very happy. அதோடு தான் நமக்கு இந்த சீன் முடிய போகுது. இதற்கு இடையில என்ன பண்ண போறான் அப்படின்னா மார்க் ஆண்டனி is going to find fault with Ventidius. எதுக்காக அவன் போறான்னா கிளியோபாட்ராவை இவன் ரொம்ப கேவலமா பேசும்போது அவன் சொல்றான், டேய் நீ ஏன் கிளியோபாட்ராவை கேவலமா பேசுறேன்னு தெரியுது, you are also one among the many men who long for Cleopatra. நீயும் அந்த ஆட்கள்ல ஒருவன் தானே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், அப்படியெல்லாம் தப்பான விஷயம்லாம் பேசாதீங்க, ஐ லவ் யூ நாட் கிளியோபாட்ரா, யூ ஆர் மை மாஸ்டர், ஐ எம் யுவர் குட் ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ லவ் யூ. அண்ட் மற்றவங்க எல்லாம் வந்து ஹாப்பினஸ்ல பங்கு பெற வருவார்கள், ஆனா நான் வந்து உன்னுடைய சோகத்துல பங்கு பெற வந்தேன், உன்னோடு நீ சாவதாக இருந்தால் உன்னோடு சாகலாம் என்பதற்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு போற வேலையை பாக்குறது வென்டிடியஸ். அது மட்டும்தான் இந்த பர்டிகுலர் சீன்ல இருக்க போகுது டீச்சர்ஸ். இந்த ஸ்டோரி புரிஞ்சதா டீச்சர்ஸ்? இந்த சீன்ல did you follow this teachers? Yes, sir. இப்ப நம்ம என்ன போறோம்னா டீடைலிங்கா பார்க்க போறோம் அந்த சீன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. இப்ப வென்டிடியஸ் உள்ள வர்றான். வென்டிடியஸ் உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா செரபியன் என்ன சொல்றாரு, who is that stranger அப்படின்னு கேக்குறாரு. அவரை பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் எப்படி இருக்காரு அப்படின்னா he is in warlike appearance. அவருடைய அப்பியரன்ஸ் வந்து அவருடைய தோற்றமே it is very fierce and he is erected in look and there is very royal look in him. அவன் ரொம்ப ஃபியர்ஸா இருக்கான், அவனுடைய அப்பியரன்ஸே ரொம்ப சீரியஸா இருக்கு. வார்லைக் ஹீரோ யாரு அது அப்படின்னு செரபியன் கேக்குறாரு. அப்ப அலெக்சா சொல்றாரு, உங்களுக்கு இவர் தெரியாதா, he is Mark Antony's friend.
அவர் எம்பரர்ஸ் கிரேட் லியூட்டினன்ட் இன் த ஈஸ்ட். அதாவது நம்முடைய எம்பரர் மார்க் ஆண்டனி, அந்த மார்க் ஆண்டனியுடைய தளபதி, போர்படை தளபதி, லியூட்டினன்ட் எங்க? ஹி இஸ் போஸ்டட் இன் ஈஸ்ட். ஈஸ்ட் அப்படின்னா சிரியா. சிரியால அவருடைய ட்ரூப்ஸோட அவர் அங்க சிரியால இருக்கிறாரு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வென்டிடியஸ் எங்க பார்த்தேன் அப்படின்னா, ஐ மெட் ஹிம் இன் பார்த்தியா. பார்த்தியா அப்படின்னா வாட் இஸ் த பிளேஸ்? பார்த்தியான்னு நெட்ல கேட்கறதுக்கு, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் கண்ட்ரி இன் வெஸ்ட் ஏஷியா. அண்ட் யூ ஃபைண்ட் தட் திஸ் இஸ் பிளேஸ் இன் த ஓல்டு மேப். இப்போ வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இட் இஸ் இன் த சவுத் ஈஸ்ட் ஆஃப் காஸ்பியன் சி. காஸ்பிய கடல், அந்த கடல்ல இருந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்துல தான் முதல் முறையாக நான் இந்த மனிதனை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் எங்க பார்த்தேன் அப்படின்னா, ஐ saw him in Syria when Mark Antony returned from Syria saying bye bye to this man Ventidius, leaving him as the in charge of Syria. அங்க இருக்கக்கூடிய ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு இன்சார்ஜா அவரை விட்டுட்டு சிரியால இருந்து தான் நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சதா டீச்சர்ஸ்? இந்த ஐடியா டீச்சர்ஸ், are you listening? Are you following? சார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் முதலாக வென்டிடியஸை பார்த்த பொழுது, he was an enemy to Egypt. கிளியோபெட்ரா மேலு பயங்கர கோபமாக இருந்தான். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரூ ரோமன் ஜெனரலை கொண்டு வந்து தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கா பிகாஸ் ஆஃப் லவ். அதனால he was a mortal foe to the Egypt. And I saw his anger in Cilicia. சிலிசியால அவன் வந்து கிளியோபெட்ராவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அண்ட் அவனை பத்தி சொல்லும் பொழுது பாருங்க, லுக் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வென்டிடியஸ் from the mouth of Alexas. A brave Roman who never drew a sword, firm to his prince. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவன் சண்டை போடாதவன் அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. He was a brave Roman and he adores Mark Antony. And whenever there is somebody who challenges Mark Antony, the first man to draw the sword against that enemy is Ventidius. மார்க் ஆண்டனிக்கு ஒண்ணுன்னா முதலாக வந்து நிற்கக்கூடியவன் இவன் தான். அண்ட் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, he is a very close friend of Mark Antony and a man who offers counsel to Mark Antony. ஓகே, இப்ப அவன் ஏன் இங்கிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் வந்திருக்கிறது கிளியோபெட்ரா கிட்ட இருந்து மார்க் ஆண்டனிய பிரிச்சு கொண்டு போறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம குயினுக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். சரி, அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஓரமா ஒதுங்கி இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஓரமா ஒதுங்கி போறாங்க. நவ் வென்டிடியஸ் இஸ் அட்ரெஸிங் தி ஜென்டில்மேன். அங்க இருக்கக்கூடிய ஜென்டில்மேன் எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, மார்க் ஆண்டனி வில் நாட் பெர்மிட் ஆர் ஹி டசன்ட் லைக் டு see anyone. யாரையும் அவர் பார்க்க விரும்பவில்லை. அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்றான், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா சோல்ஜர்ஸ்? ஐ ஹவ் கம் டு raise his drooping spirit. அவனுடைய ஸ்பிரிட் வந்து இப்ப தலை குப்புற கிடக்குது கீழே, ட்ரூப்பிங். அது வந்து இட் இஸ் நாட் ஃபர்ம், இட் இஸ் வீக். அவருடைய ஸ்பிரிட் வந்து இட் இஸ் லோ. ஐ ஹவ் கம் டு கிவ் ஹிம் நியூ லைஃப். ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஓகே, அவன் என்ன சொல்றான், சாரி he sees not Cleopatra. அப்ப அவர் சொல்றாரு, உங்களை மட்டும் இல்ல சார், கிளியோபெட்ராவை கூட அவரு பார்க்க மறுக்கிறார். அப்படிங்கும்போது நான் போய் அவரை பார்த்துட்டேன்னா அவன் கிளியோபெட்ராவை நிரந்தரமா பார்க்க விரும்ப மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆடடா இன்னொரு இன்ஃபர்மேஷன் அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. என்னன்னா, அவரை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நம்ம தலைவரை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க் ஆண்டனிய. ஏன் அப்படின்னா, அவன் சாப்பிட மாட்டேங்கிறாரு, எதையும் ட்ரிங்க்ஸும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, வேற எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. he is all the time and gnawing his lips and he is cursing aloud. யாரை கர்ஸ் பண்றாரு அப்படின்னா, he is cursing aloud
த பாய் ஆக்டேவியஸ், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போடா சின்ன பயலே, நான் உன்னை தூக்கி வளர்த்த வேண்டாம், நீ என்ன வந்து வளர்த்த கடா மாறுல முட்டின மாதிரியா என்ன வந்து முற்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து இமேஜின்டு கேரக்டர் ஆக்டேவியஸ் அங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு திட்டி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏன் அவர் அப்படி திட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the battle of Actium was a naval battle. அந்த பேட்டில்ல it was a planned strategy on the part of Octavius Caesar. In age, Octavius Caesar was a minor, whereas Mark Antony was a very senior man. Senior man was strategically defeated by Octavius Caesar. அதனால இவன் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கிறான். புலம்பிக்கிட்டு இருக்கும்போது வென்டிடியஸ் சொல்றான், he is a true soldier. அவன் அப்படிதான் சார் புலம்புவான். மார்க் ஆண்டனி is a true soldier and it is in his nature. He cannot bear defeat in the hands of an inferior person. Octavius Caesar is inferior according to Mark Antony. அவனுக்கு ஒரு ஈக்குவலான போ கிடையாது. அந்த நேரத்தில் அலெக்சாஸ் உள்ள வந்து என்ன பண்றா, உள்ள வந்து சொல்றா எல்லாருமே கமான் கமான், I have the orders from the queen. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the queen has commanded that there be a celebration. என்ன celebration? Let there be pomp and triumph on the happy day. என்ன happy day? Antony's birthday has to be celebrated. அப்ப வென்டிடியஸ் பாருங்க, ஓ செலிப்ரேஷனா அப்படிங்கிற மாதிரி கைய வச்சு பேசுறான். ஓ வாய் ஃபைன் பேஜென்ட்ரி. பேஜென்ட்ரினா கலர்ஃபுல் செரிமனி, சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலா, ஏன் இப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான், ஆண்டனி இஸ் இன் கிரேவ் டேஞ்சர், பட் யூ ஃபைண்ட் திஸ் கிரீச்சர் கிளியோபாட்ரா இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ செலிப்ரேஷன். ஷி ஹஸ் ஆர்டர்ட் ஃபார் அ செலிப்ரேஷன். இது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அலெக்சாஸ் வந்து உள்ள குறுக்கிட்டு என்ன சொல்றானா, யூனோ you do not understand our queen Cleopatra. Our Cleopatra is mad in love with this vanquished emperor. He is a useless fellow. ஆனா எங்க queen வந்து அவளை லவ் பண்றா. She is neglected by the queen, by the emperor, vanquished emperor, but still she did not celebrate her birthday, but she celebrates Mark Antony's birthday. இதுல இருந்து அவ எவ்வளவு பெரிய லவ்வர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே, அந்த லவ்வுக்கு அவ லவ் பண்றா. ஓகே சொல்லிட்டு she starts accusing Mark Antony. அலெக்சாஸ் என்ன சொல்றா, your emperor, your friend Mark Antony is a unkind fellow. He has untied my queen. ஓகே அவன் அவளை லவ் பண்ணா, இப்ப உதாசீனப்படுத்துறான் அப்படின்னு சொல்றான். அது சொல்லிட்டு அவர் சொல்லி முடிச்சோன்னே வென்டிடியஸ் சொல்றான் பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, here is the queen, your queen is the one who is sacrificing Mark Antony. உண்மையாலுமே மார்க் ஆண்டனி நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தானா அவளே என்ன பண்ணணும், மார்க் ஆண்டனி அனுப்பிச்சு விட்டு இருக்கணும். ஆனா she is holding Mark Antony and that is the sign that she is aiming for the defeat of Mark Antony. She is deciding to sacrifice the priest. He is comparing Mark Antony to be the priest, and normally it is the priest who sacrifices the lamb. ஆனா இங்க பாத்தீங்கன்னா the lamb is sacrificing the priest and she is leading the priest to the slaughter. அவனை சாகடிக்காம விடமாட்டா போல இருக்கு, ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாருங்க இடையில. I tell you eunuch, you were unmanned by somebody. நீ ஒரு ஆணாக இருந்திருப்பாய், ஒன்ட்டு இருக்கிற அந்த ஆண்மை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பயாலஜிக்கல் ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. So you have become an eunuch. But here is a woman who had made Antony a eunuch. அதுக்கு ஒரு லோக்கல் டேர்ம் இருக்கு, we are not supposed to use it, unparliamentary ஆயிடும். சோ என்ன சொல்றா அப்படின்னா, நீ ஆபரேஷன் பண்ணியாவது உன்னை என்ன காக்கிட்டான், யாரோ ஆக்கி இருக்கிறாங்க, so that you can be in what to say aristocrat service, royal serviceல நீ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக they have operated you. But here
using the term love, she has unmanned him. Unmanned na here அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, one thing is sexually she has completely exhausted him, அது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த manly valor was taken away. சோல்ஜருக்கு ஆனர் தான் முக்கியம், அந்த ஆனரையே அவ வந்து அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டா, which means he is no more a man but a woman. அவனை எப்படி ஆக்கிட்டாலாம் பாருங்க. All the strength were taken away from him. He has become என்ன ஆகிட்டான், என்ன ஆகிட்டான் பாருங்க. He has become altered. He is only half now. He is a woman's toy. He is made the puppet in the hands of Cleopatra. அவன் கையின் கைப்பாகையாக மாடிவிட்டான். கையில இருக்க கிளியோபாட்ரா கையில இருக்கக்கூடிய அந்த பொம்மை, அவ அசைகிற, அவ சொல்ற அவ கைய அவள் காட்டக்கூடிய சைகைக்கு ஆடக்கூடிய பொம்மை மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு he is addressing Antony who is not there. அப்போ இந்த டெக்னிக் என்ன சொல்லுவோம்? addressing somebody who is not present there, direct address to a non-existing reality. What do we call it in literary forms? Apostrophe. Apostrophe. அப்ப, oh Antony, once you were a brave soldier, you are the best of my friends, you are very kind in nature, bounteous as nature, next only to God. கடவுளுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து பவுன்சியஸா இருக்கான், ரொம்ப ஜெனரஸா இருக்கான் அப்படின்னா you are the one. Your being itself is bounteous, but today you have become a puppet in the hands of a woman. I'm very sorry for that அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்ன அப்படின்னா, come on become silent, the emperor is coming. He commands that nobody disturbs him because he is in pain. எவ்வளவு தூரம் பெயின் இருக்கான் அப்படின்னா, he is on the pain of death. சாகும் அளவிற்கு அவன் மனம் நொந்து போய் இருக்கிறது. அதனால யாரும் பேசாதீங்க, அமைதிக்காருங்கள், எம்பரர் வர்றாருன்னு சொன்னோன்னே எம்பரர் ஆண்டனி இஸ் கமிங். அண்ட் ஆண்டனி கேட்கிறான், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? எவ்ரிபடி சீம்ஸ் டு பி இன் செலிப்ரேஷன் மூட், வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் உங்க பர்த்டேவை தான் செலிப்ரேட் பண்றாங்க எம்பரர் அப்படின்னோன்னே, why should my birthday be celebrated? I am a dead man, I'm not a living man, because for a soldier, what is a defeat in a battle is equal to death. I am already dead. Why should you celebrate the birthday of a dead man? அப்படின்னு சொன்னோன்னே வென்டிடிஎஸ் அவனை பாக்குறான். தூரத்துல இருந்து பார்த்தோன்னே he goes into a side, இப்படி கையை வச்சுட்டு சொல்றான், oh my soul, it is very mournful. அவனை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அவன் பேசும் பொழுதே மார்க் ஆண்டனி இஸ் ஷிவரிங், குலுங்குறான், குலுங்கி அழுகிற அளவுக்கு அவன் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். அதை பார்த்தோன்னு திருப்பி another aside, how sorrow shakes him. அவன் ரொம்ப சாரோஃபுல்லா இருக்கிறதுனால உடம்பே நடுங்குது. ஐயோயோ, இதை பார்க்கவே முடியல. now the tempest of his tears in the root. அவன் கண்ணுல கண்ணீர் அப்படியே குளமா பொங்கி நிக்குது. ஒரு பெரிய சூறாவளி, கடல்ல வந்து ஒரு பெரிய சுனாமி வர்ற மாதிரி அவன் கண்ணு ஃபுல்லா அப்படியே கண்ணீர் தேங்கி நிக்குது பாரு. இதை என்னால பார்க்கவே முடியல. உடனே என்ன பண்றான், அதை பார்த்துட்டு நேரா போய் ஆண்டனி கால்ல விழுந்துட்டான். ஓகே, ஆண்டனி கால்ல விழுந்துட்டு என்னன்னு சொல்றான், oh my dear emperor, you are no emperor, you are only shadow of an emperor. நான் பார்த்த என் நண்பன் மார்க் ஆண்டனி நீ இல்ல, நீ வந்து என் நண்பரின் ஷேடோ தான். என் நண்பன் இந்த மாதிரி நான் இருக்க மாட்டான், ரொம்ப வீக்கா இருக்க மாட்டான், அவன் போல்டா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், you have been turned into an ass, the earth is awaiting you. இது எல்லாம் யாருனால நடந்தது அப்படின்னா கிளியோபாட்ராவால் தான் நடந்தது. ஓகே, அப்படின்னு அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, ஆக்டேவியா will not leave you as she wants revenge on you, and then she has asked her brother Octavius Caesar to bring you back or to kill you. And then உன்னை கொன்னதுக்கு அப்புறம் Octavius Caesar is keen in taking you back or taking you dead. அப்படி உன்னை கொன்னுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Caesar will weep. உண்மையாலுமே சீசர் அழுவான். அதற்கப்புறம் ஒரு crocodile அழுவும். Who is that crocodile?
Whom does Ventidius mean as crocodile? Cleopatra. Cleopatra. The crocodile will also weep to see his rival on the universe. நீ செத்துட்டேன்னா அழுவ மாட்டா. ஆனா ஆக்டேவியஸ் சீசர் என்ன பண்ணுவான், இவளை அரெஸ்ட் பண்ணி ரோமுக்கு கைதியாக இழுத்து செல்வான். அந்த ரோம் வீதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவன் மேல காரி துப்புவாங்க. அதனால அவ அதை நினைச்சு அழுவா, ஐயோ என்ன இப்படி பண்ணிடுவாங்களேன்னு அழுவா. சோ லை ஸ்டில் பீஸ்ஃபுல்லி ஹியர், நீ தரையில விழுந்து அழுகிறேன்னு எனக்கு தெரியும், அப்படியே கடை அப்படின்னு சொல்லி வென்டிடியஸ் வந்து சொல்றான். அப்ப யூ ஹாவ் அனதர் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகே, என்ன பிளே? 12th Night நினைக்கிறேன், if I'm not mistaken. You remember the king of or the Duke of Illyria? Who is the Duke of Illyria who is in love, whose love is not reciprocated? Duke Orsino. ஒலிவியான ஒரு பெண்மணி இருப்பா, அவருடைய பிரதர் வந்து இறந்திருப்பாங்க. அதனால அவ என்ன பண்ணுவா, she calls for a year long mourning. ஆனா அந்த நாட்டினுடைய அரசன் வந்து what is it, Orsino, he will be in love with the girl Olivia. Teachers, do you remember the story? Yes, sir. The story with Yes, the sir. mistaken identity. அந்த ஸ்டோரியில என்ன பண்ணுவானா, he will be sending messenger night. after messenger to what is it, Olivia in 12th night. அந்த 12th nightல அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு மெசஞ்சரா அனுப்புவான். ஐ லவ் யூ அப்படின்னு போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க, that the duke wants to marry. ஆனா அவ வந்து என்ன பண்ணுவா, எல்லா மெசஞ்சரையும் ரிட்டர்ன் என்ன பண்ணிடுவா, திருப்பி விட்டுருவா. ஐ டோன்ட் வாண்ட் டு see any man அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப என்ன பண்ணுவான், இந்த லவ் இஸ் நாட் ரெசிப்ரோகேட்டட், அவன் என்ன பண்ணுவான், he will be uttering a very famous statement, if music be the food of love, play thou on. ஓகே, இப்ப சேட்னஸ்க்கு சரியான மருந்து என்ன அப்படின்னா மியூசிக். ஹாப்பியா இருக்கும் போதும் மியூசிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். when you are down with love failure, you listen to sad songs. Okay, you can listen to sad songs. அப்ப அதே விஷயங்கள் தான். give me some music, look that it is be sad, it will soothe my melancholy. கொஞ்சம் மியூசிக் ப்ளே பண்ணுங்கப்பா, நான் ரொம்ப சேடா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், தன்னுடைய கண்டிஷனை பத்தி சொல்றான். அப்ப வென்டிடியஸ் என்ன சொல்றான், ஐயோ இப்படி கிடக்காதையா, அவனை பாக்குறதுக்கு சகிக்கல அப்படின்னு அவன் சொல்றான். அதை சொன்னோன்னு ஆண்டனி என்ன சொல்றான், அப்படியே கொஞ்சம் படுத்த கீழே அப்படியே தரையா கிடக்குறான். அப்படி நிமிர்ந்து பாக்குறான், யாரு, வென்டிடியஸா? அப்ப நிவன் கேக்குறான், யோ நீ வந்து ஆண்டனி தானா, ஏன் நண்பனா? நான் பார்த்த ஆண்டனி இப்படி தரையோட கிடக்க மாட்டான், எல்லாரையும் தரையோட படுக்க வச்சிருப்பான். படுக்க வச்சு என்ன பண்ணுவான், பெரம்பு எடுத்து அடி நடிப்பான். அந்த அளவுக்கு he is a valiant man, but I don't see a man here. You are not Antony. Okay, அப்படி சொன்னோன்னா இவன் என்ன சொல்றான், நண்பா இது நீ அப்படின்னு சொன்னா, let me tell you a secret. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, I am hungry, sorry, I am angry. ஏன் அப்படி என்ன வந்து நீ இப்படி திட்டிட்ட அப்படிங்கிறான். அவன் சொல்றான், யோ நீ கோவமா இருந்தா இருந்துட்டு போ, நான் உன் மேல பயங்கர கடுப்பா இருக்கேன். ஏன்னா நான் உன்னை இப்படியா பாக்குறதுக்கு இங்க வந்தேன் சிரியால இருந்து கிளம்பி. I wanted to support you in war, but நான் வந்து ஒரு ஹீரோவை இங்க பாக்கல, I'm seeing a zero அப்படின்னு சொன்னேன். ஓகே, others go, I want to talk to this man அப்படின்னு சொன்னேன். வென்டிடியஸ் expresses his love for Antony. என்ன மாதிரி சொல்றான் பாருங்க, my emperor. He addresses Mark Antony as emperor and he says, I love you next only to God. The first person whom I love is God. கடவுளுக்கு அப்புறம் நான் ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உன்னை மட்டும்தான். ஏன் உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னா, you were once God like and you were good, but now you are not so அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு தாங்க முடியாம என்ன பண்றான், அழுகுறான், கதறி அழுகுறான். உன்னை இப்படி பார்க்க முடியலையா தலை, உன்னை இப்படி பார்க்க முடியல தலை, என்ன தலை இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் உட்காந்து அழுகுறான். அவன் அழுதுட்டு என்ன சொல்றான், என் 40 வருஷம் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி எதை நினைச்சும் யாரை நினைச்சும் அழுது இல்ல, பட் when I see your condition I feel like crying aloud. அத அவன் அழுகுறான். வென்டிடியஸ் அழுகிறத பார்த்தோன்னே ஆண்டனி என்ன சொல்றான், ஐயோயோ இவன் அழுகிறத பார்க்கும்போது என்னாலேயுமே அழுகைய கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் அ வெரி ஃபேமஸ் கோட் ஹியர். நான் அதை முன்னாடி ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். லுக் அட் த
statement. When you see your friend in tears, it becomes contagious. It starts spreading. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்ப வீட்டுல வந்து யாராவது ஒருத்தர் அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க குழந்தைய திட்டிடுறீங்க, அந்த குழந்தை அழுகிறத பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் உங்க கண் கலங்க ஆரம்பிச்சிடும். அவங்க வீட்டுல இஃப் யூ ஆர் அ மேல், அவங்க ஸ்பௌஸ் வந்து அழுகுறாங்க ஏதோ ஒரு கண்டிஷன்ல அப்படின்னு அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். அப்ப என்ன சொல்றான், அவன் அழுகுறான், he is my friend, when I see him I also feel like crying அப்படிங்கிறான். அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல கைடு. ஸோ அந்த விஷயத்துல அவனை பார்க்கும்போது எனக்கு அழுக வருது அப்படின்னு இவனும் அழுக போறான். அழுகும் போது இவன் வந்து ஆறுதல் சொல்றான். Ventidius is trying to console him. இப்ப நீ ஏன் அழுகுற, நான் அழுகுறேன்னா நீ இப்படி மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்து அழுகுறேன், நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான், he is giving the reason for his present state of condition. மார்க் ஆண்டனி என்ன சொல்றான், I had been like a coward, I fled from the battle of Actium. நான் ஒரு கோலை போல புறமிதுகிட்டு ஓடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சோல்ஜருக்கு இது சரிதானா? ஒரு சோல்ஜர் வந்து வார்ஃபேர்ல சாகணும், இப்படி புறமிதுகிட்டு ஓடுனா என்ன மாதிரிதான் கஷ்டப்படுவான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அவனை தேற்றுவதற்காக வெட்டிடியஸ் என்ன சொல்றான், come on, leave it. Today there is a nation called Rome, and Rome is very happy. It is because of a soldier like you, and you have been very glorious in the past. Okay, ஆனா இப்படிப்பட்ட ஒரு glorious சோல்ஜரை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கானா அதுக்கு காரணம் யாரு? இந்த கிளியோபாட்ரா தான். She has made you a mad man. உன்னை ஒரு பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்கா. She has made you into a fool. உன்னை ஃபூல் ஆக்கிட்டா. என்ன ஃபூல்? Industrious fool. Industriousனா a man who is hard working to become a fool. I pity you அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றான் மார்க் ஆண்டனி சொல்றான், அவளை திட்டாத, என்ன வேணுமோ திட்டு. ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு மார்க் ஆண்டனி அப்படியே நான் ஜம்பிங் ஃபியூ லைன்ஸ், ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. இவன் என்ன சொல்றான்னா, ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். எனக்குன்னு ஒரு பேர் இருந்தது, எனக்குன்னு ஒரு கீர்த்தி இருந்தது, புகழ் இருந்தது, எல்லாத்தையும் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்ப நீ நினைச்சா கூட எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான், ஐ திங்க் Caesar doesn't think so. He considers you to be a foe. நீ வந்து உன்னை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற, ஆனா சீசர் உன்னை ஒரு பெரிய எதிரியா பாக்குறான். அவன் பயங்கர வேகத்தோடு இருக்கான். எப்படி அப்படின்னா உன்னை அரெஸ்ட் பண்ணணும், உன்னை கொன்னு போடணும். எப்படி கொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ட்ரைட்டரான ஒரு ரோமன் சோல்ஜர் இருக்கான், அவன் பேரு டல்லி. அந்த டல்லி எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி உன்னை கொல்ல வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். அதனால நீ சாதாரண ஆள் நினைக்காத, நீ பெரிய ஆளியா அப்படின்னு மோட்டிவேட் பண்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், ஐயோ அதுக்கு பேசாம அவன் கையில சாப்பிடுறதுக்கு பதிலா நானே என்னை கொன்னுக்குவேன், லெட் மீ கில் மை செல்ஃப், லெட் மீ டை த ரோமன் டெத் அப்படின்னு அவன் சொல்லும்போது இவன் என்ன சொல்றான், இப்ப நீ சாகுற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான். ஓகே, தேங்க்யூ பிரேம் சார். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம வைன் பண்ணுவோம். என்ன சொல்றான், இப்போ இஃப் டோன்ட் திங்க் ஆஃப் டையிங் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஏன் அப்படின்னா யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் ஆனர். ஒரு போர் வீரனுக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, புறமதிக்கிட்டு ஓடாமல் நேராக நின்று எதிரியை சந்திப்பது. அந்த ஒரு ஆனரபிள் ஸ்டேட்ல இருந்து நீ பின்வாங்கிட்ட, அப்ப எல்லாமே போச்சு, இன்னும் இழப்பதற்கு உயிர் மட்டும்தான். அந்த உயிரை போராடி சாகு. அப்படி போராடி சாகுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாத, ஐ ஆம் ஹியர் டு சப்போர்ட் யூ. என்னுடைய மென், தி ரோமன் சோல்ஜர்ஸ் அண்டர் மை கமாண்ட், they are waiting for you in lower Syria. They have promised to come to you. அப்ப இவன் கேக்குறான் மார்க் ஆண்டனி, உண்மையாலுமே அவங்க வருவாங்களா? நான் ரோமுக்கு எதிரால இருக்கேன் அப்படிங்கும்போது அவன் சொல்றாங்க, they love you more than Octavius Caesar. Only one demand. என்ன டிமாண்ட்? They will fight for you, not for Cleopatra. அவங்க கிளியோபாட்ராவுக்கு சண்டை போட மாட்டார்கள், அவளுடைய கீர்த்திக்காக அவளுடைய பெருமைக்காக சண்டை போட மாட்டாங்க, உனக்காக சண்டை போடுவாங்க. நீ அவளை விட்டு வந்து விட்டால் we will fight for you அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான்.
அந்த இடத்தோட இந்த செஷனை முடிப்போம். We will get back after a break of 5 minutes. Is that okay, teachers?